ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆவணி மாதம் 5ஆம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து ஆவணி மாதம் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து ஆவணி மாதம் 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ராசியை இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சு சில நேரங்களில் சிலருக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உண்ணும் உணவிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரத்திற்கு உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடுவதே மிகவும் சிறப்பு. இல்லையேல் உங்கள் உணவே உங்களுக்கு விஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் சரி, பேசும்போது உங்கள் பேச்சிலே எச்சரிக்கை தேவை. இல்லையில் உங்கள் பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானாதிபதி ருணரோக சத்துரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும், தைரிய வீரியஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால், செவ்வாய் பகவான் ஒரு தைரியகாரகன். தைரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் இருக்கும். அந்த செயல் செய்ய முடிக்கும் வரை உங்களுடைய விடாமுயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தின் மேன்மையடைவீர்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிறு குறு பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக நடைபெறும். அந்த பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தான பயணம் செய்வதாலும், சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். உறவினருடன் அனுசரித்து போக வேண்டும். பூமி, வீடு, வாகனம் வாங்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வில்லங்கம் பார்த்து வாங்குவதே மிகவும் சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து களத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள்.
காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. களத்திர ஸ்தானத்திலே இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து களத்திரகாரகன் சுக்கிர பகவான் பயணம் செய்ய இருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரன் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த சுப செலவால் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.